ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நான் வியாபாரத்தை வந்திருக்கேன், கீரை வியாபாரத்துக்கு. பாருங்க, மரங்கொத்தி இருக்குது. மரங்கொத்தி என்ன பூச்சி பிடிச்சிட்டு இருக்க மாட்டேங்க மரங்கொத்தி. அதெல்லாம் அரிதான இதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்குது மரங்கொத்தி. அது இந்த சைடு ஊர் பக்கம்லாம் வராது, காட்டு பக்கம்தான் இருக்குது. பாருங்க மூக்கு பாருங்க எத்த சோடு இருக்குங்க. இன்னமும் வேக வேகமாக கொத்திட்டு இருக்குது. என்னத்தை கொத்துறது இல்லை. ஓடிச்சு. ஏரியா பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லா ஏரியா. அப்போ சிலிண்டரு தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் அந்த 2 வாரமாக புக் பண்ணிகிட்டு இருக்கிற புக்கே ஆக மாட்டேங்குது. சிலிண்டருக்காருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இதில் வேறு சிலிண்டர் தடை இல்லாமல் கிடைக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு தாங்க. என்ன போர் ஈரானில் போர் நடக்கிறதுனால கொஞ்சம் கச்சா எண்ணெய் வராதனால கொஞ்சம் சிலிண்டர் தட்டுப்பாடு. ஆனால் பெட்ரோல் டீசல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் பங்குலாம் கூட்டம் இல்லை. நீ அது ஏதாவது மெட்ராஸ் இந்த மாதிரி சிட்டிகளில் கூட்டமாக இருக்குன்னு என்னமோ. ஆனால் இங்கெல்லாம் கரெக்டாக கூட்டமெல்லாம் இல்லைங்க. எப்பவும் போல தான் பெட்ரோல் டீசல் போயிட்டுருக்கு. பாருங்க, கம்மங்கூழ் குடிக்க வந்தேன். எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருமானூர் மேம்பாலம் பாருங்க. மேம்பாலத்துக்கிட்ட தக்கா கடை இருக்குது. தக்கா பார்த்துருப்பீங்க நிறையா பேர். கம்மங்கூழ் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் குடிங்க, அதான் ரொம்ப நல்லது. எனக்கு பசி எடுத்தோன்னே கடைக்கு வந்துட்டேன். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்க மாட்டேன். அப்படி ஏமாந்துட்டு அப்புறம் மறுபடி போயிடுவேன். கடை ரெகுலராக வெயில் காலங்காட்டி ரெகுலராக போடுறாப்பிடிங்க. நீங்களும் கம்மங்கூழ் குடிங்க, நல்லா இருக்குது கம்மங்கூழ். இந்த அக்காட்ட 20 ரூபா தான். எல்லா பக்கம் விலை ஏற்றிக்கிட்டாங்க, இந்த அக்கா இன்னும் ஏற்றலை. 20 தானுக்கா. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றிக்கிட்டாங்க, 25 30 வாங்குறாங்க. ஆனால் நல்லாவே இருக்காது உண்மையில். நான் குடிச்சு பார்ப்பேன், எனக்கு பிடிக்காது. கம்மங்கூழ் கண்டாவே அக்கடை போயிடுது, அந்த மாதிரி தான். இந்த அக்கா கடையில் கம்மங்கூழ் சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மங்கூழ் குடிக்கலாம். வெய்ய காலத்துக்கு இதமாக இருக்கும். பாருங்க கம்மங்கூழ் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே இன்னும் வியாபாரம் ஆயிட்டுமா இருக்குதுங்க. இந்த வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாங்க.